கிராண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு சினிமா துறையில் வெற்றியை கொண்டாட முடியும். அந்த வெற்றி என்பது உலக அரங்கிலே பேசக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்த முடியும். தன்னுடைய நாட்டின் புகழை சினிமாவினூடாக உலக தரத்திற்கு எடுத்து சென்ற ஒரு சிறப்பான நடிகையினுடைய வாழ்க்கை வரலாறு. இவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்தவங்க. இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுது. எவ்வளவு ஒரு அழகான பாடல். அந்த பாடலினுடைய நடிப்பில் வெளிப்படுத்திய சிவாஜி எல்லாருக்குமே தெரியும். அவங்க கூட இணைந்து நடித்த நம் நாட்டின் வெள்ளித்திரையின் முன்னணி நடிகையான மாலினி பொன்சேகா அவர்களை யாராலும் மறக்க முடியாது. ரொம்ப ஒரு சிறப்பான நடிகை அப்படின்றத விட ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் அவங்கள சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய பழகும் பண்பு திரையுலகிலே நிறைய உச்சக்கட்டத்தில் பல விடயங்களை சாதித்திருக்கிறார்கள், பல விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். இருந்த பொழுதுமே அவர்கள் எல்லாருடன் பழகும் பண்பு என்பது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு யாரையுமே பார்க்க மாட்டாங்களாம். எல்லாரோடையுமே சகஜமாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற விடயம் இருக்கிறது. ஒரு பெண் சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்றது சாதாரண விடய கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டம், அவங்களுடைய குடும்ப பின்னணி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சினிமா உலகில் வெளிப்படுறது அப்படின்றது கஷ்டமான ஒரு காலகட்டம். இருந்தாலுமே தன்னுடைய பயணத்தை சிறப்பாகவும் அழகாகவும் எடுத்துக்கொண்டு சென்று தமிழ் திரை உலகம் மாத்திரமல்ல, சிங்கள திரை உலகத்திலும் வெற்றி கொடி நாட்டி ஆங்கில திரைப்படம் ஒன்றையும் கொடுத்து உலக அரங்கிலே இலங்கை சினிமாவினுடைய ஆற்றலை பேச வைத்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய நடிகை அப்படின்றத விட இயக்குனர், தயாரிப்பாளர், பன்முக திறமை அவங்கக்கிட்ட இருந்தது. ஒரு நாடகத்துறையினூடாக அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாடசாலை மட்டத்திலிருந்தே ஆரம்பிச்சிருக்கு. கலை நிகழ்ச்சிகள், கலை விழாக்கள், இதுலேயே அவங்களுடைய திறமைகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்ப அழகாக எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்கள இலங்கை சினிமாவின் ராணி அப்படின்னு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. மாலினி பொன்சேகா அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி அமைய போகுது அப்படின்னா, பாடசாலை காலகட்டத்திலே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கெலனியில் இருக்கும் பாலியக்கொடையில் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களுடைய தாத்தா சிறந்த நாடக கலைஞர் மாத்திரமல்ல, நாடக ஆசிரியரும் கூட. அதனால அவருடைய காலகட்டத்தில் நிறைய நாடகங்களை எழுதி அவர் மேடை ஏற்றி இருக்கிறாரு. இதனால தான் அவங்களுடைய மனதில் கூட இந்த நாடகம் அப்படின்ற எண்ணம், நடிப்பு என்ற திறமை கூட உள்வாங்கப்பட்டது அப்படின்ற விடயத்தை பார்க்குறோம். இவங்க பிறந்த காலகட்டத்தில் இவங்க கூட 11 பேர் பிறந்திருக்காங்க. அண்ணன், தங்கை அப்படின்னு. அவங்களுக்கு மூத்தவங்க 2 அண்ணன். இவங்க 3வது குழந்தையாக பிறந்திருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே துருன்னு இருப்பாங்களாம். ரொம்ப அதிகமாக குள்ளப்படி செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்போ வீட்டில் இருந்த காலகட்டத்தில் எப்படின்னா, இந்த தாத்தா எழுதும் நாடகங்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அப்போ நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்றத விட இந்த நாடகம் என்ற என்ன அப்படின்ற ஒரு தேடுதல் அவங்க கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பாடசாலைக்கு போன பிறகு நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும்ல, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு பெற்று தன்னுடைய நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா ரொம்ப வீட்டில் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பொழுதுமே வீட்டில் படிக்கணும், வீட்டில் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குமா. அப்போ இந்த நாடகம்லாம் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவருடைய மனசில் இருந்தது. ஆனாலும் தன்னுடைய பேத்தியினுடைய திறமையை அவரையே பார்த்து மெய்சிலிருந்த காலகட்டமும் இருக்கிறது. ரொம்ப அழகாக திறமையாக பண்ணுறீங்க, நடிப்பை இன்னும் அழகாக, இன்னும் உங்களுக்கு இருக்கும் அந்த நடிப்பினுடைய ஆற்றலை இன்னும் வெளிப்படுத்தக்கூடிய வலுவை ஏற்படுத்திக்கிங்க அப்படின்னு அவரே சொல்லியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மாலினி பொன்சேகா அவர்களுக்கு மனதளவில் ஒரு ஆசை இருந்தது. தனக்கு சின்ன வயதில் டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை இருந்தது. இந்த நடிப்பு அப்படின்றத விட டாக்டர் ஆகணுன்ற இந்த கனவு அதிகமாக இருந்தது. ஆனால் நடிப்பு திரையுலகம் தன்னை அரவணைத்து கொண்டதை பார்த்த பிறகு தான் ஒரு சிறந்த முன்னணி நடிகையாக வெளிப்பட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நடிப்பு துறைக்கு பல தேர்வுகள் நடத்தப்படும். பல தேர்வுகளை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு நாடகத்தை போய் ஒரு இயக்குனர் பார்த்தாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு தயாரிப்பாளர் பார்த்தாங்கன்னா, அங்கே யாராவது சிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள தேர்வு செய்வாங்க. அந்த வகையில் தான் இவர்களையும் ரொம்ப அழகாக ஒரு நாடகத்தினுடைய வெளிப்பாடில் பார்த்துருக்காங்க. இப்போ பூச்சி பாபா அப்படின்ற ஒரு திரைப்படம் எடுக்க தயாராக இருக்கும் பொழுது நம்ம மாலினி பொன்சேகா அவர்களே நடிக்க வைக்கலாமா அப்படின்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது தான் அவருடைய வாழ்க்கையின் முதல் படி, வெற்றிக்கான படி அப்படின்னு சொல்லலாம். இலங்கையின் இளங்குயில் என்னும் தலங்கையின் ஒளி எனும் சங்கீதம் நகையானது.
பாடுது. தலங்கையின் ஒலி எனும் சங்கீதம் நகையானது. விலகாத சொந்தமிது, பல கால பந்தமிது. விலகாத சொந்தமிது, பல கால பந்தமிது. இணை சேரும் நூலிழை போல் இணைந்தேன் உன் நூலிடை மேல். இலங்கையின் இளங்குயில் என்னோடு இசை பாடுது. தலங்கையின் ஒலி எனும் சங்கீதம் நகையானது. இளம் குயில் என்னோடு இசை பாடுது. மாலினி பொன்சேகா அவர்கள் கிட்டத்தட்ட 150 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க, 15 நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன திரையிலும் பல நாடகங்களை அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதர மொழியிலே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து யார் அவள் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வந்தது. அப்போது தமிழ் திரையுலகமும் அவங்கள கொண்டாட ஆரம்பித்தாங்க. யார் இந்த நடிகை, ரொம்ப அழகாக நடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் மத்தியிலும் ஏற்பட்டது. அந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட பார்த்திங்கன்னா பைலட் பிரேம்நாத் திரைப்படத்தில் கிடைச்சது அப்படின்னு கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவருடைய அந்த நடிப்பினுடைய திறமை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றனால சிவாஜி அவர்களுடன் நடிப்பதற்கும் அவர்களுக்கு அனுமதி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து அதிகமாக இலங்கையில் தான் காட்சிகள் எடுக்கப்பட்டது. நீங்கள் பைலட் பிரேம்நாத் திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாடல் காட்சிகளில் வந்து நாங்கள் அடிக்கடி பார்க்குற நிறைய பூந்தோட்டங்கள், நிறைய இடங்களில் தான் இந்த பாடல் எடுத்திருக்காங்க. இன்றளவும் இந்த பாடல் வந்து அன்னை வானொலியில் பார்த்திங்கன்னா இலங்கையில் இளம் குயில் என்னோடு இசை பாடுது அப்படின்ற இந்த பாடல் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த இசை, அவர்களுடைய நடிப்பு, அந்த காதலை வெளிப்படுத்திய அந்த பார்வையினுடைய அந்த பரிமாற்றம் அந்த பாடலை இன்னும் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மாலினி பொன்சேகா அவர்கள் 1981ஆம் ஆண்டு டீச்சர் ஆஃப் த எலிஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படமும் அதை தொடர்ந்து ஒரு ஹிந்தி திரைப்படமும் நடிக்கிறாங்க. அதற்கு பிறகு இயக்குனராக வரணும் அப்படின்றதுனால அசுரசேனா அப்படின்ற ஒரு சிங்கள திரைப்படத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த படத்தை போய் தன்னுடைய நண்பரான சிவாஜி அவர்களுக்கு திரையிட்டு காட்டுறாங்க இந்தியாவில். இதை பார்த்து சிவாஜி அவர்கள் அவங்கள பாராட்டினதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஒரு தலை சிறந்த இயக்குனராக தன்னை வெளிப்படுத்திய ஒரு காலகட்டம். இலங்கை சினிமாவின் ராணி என்று அழைக்கப்படும் மாலினி பொன்சேகா அவர்கள் 1969ஆம் ஆண்டு தேசிய மாநில நாடக விழாவில் சிறந்த நடிகை விருதை பெற்றிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 1980 வந்து ஹங்கின கொல்லா, அதே நேரத்தில் 1982 வந்து ஆராதனா, 1983 யசா இசுரு ஆகிய படங்களுக்கு சரஸ்வதிய சிறந்த நடிகை விருதையும் அவங்க பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில்
ஆகாச குசும என்ற திரைப்படத்தில் நடித்தார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு சூரி என்ற விருதும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. 1965ஆம் ஆண்டு உப்பாலி சேனநாயக்க அப்படின்றவங்களே திருமணம் பண்ணுறாங்க. அதற்கு சில பிரச்சனைகளால் இருவரும் பிரிந்து செல்லும் ரீதியில் வந்து லக்கி டயஸ் என்பவர்களை மணந்து தன்னுடைய அருமையான திரைப்பட வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் இணைத்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. டீ ப்ளீஸ். இப்பதானே சாப்பிட்டீங்க? நோ ப்ளீஸ். ஒரு நாளைக்கு என் கோட்டா 21 கப். 3 கப் தானே இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். சரியான டீ பைத்தியம். நான் போனதுக்கு அப்புறம் தான் உங்களை விட்டு இந்த டீ பைத்தியம் போகும். நோ, என்னை விட்டு நீ போகவும் வேண்டாம், நான் அந்த டீ பழக்கத்தை விடவும் வேண்டாம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் என்ன தனி அனிவர்சரி? குழந்தைங்களை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க ஆகும். உங்களுக்கு இல்லையா? எனக்கு முதல்ல நீ, அப்புறம் தான் குழந்தைகள். இருங்க, இதோட 4 cups. Just 4. That's all. இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் ஏன் இஷ்டப்படிதான். நெக்ஸ்ட். மாலினி பொன்சேகா அவர்கள் திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பாக நாடகம் துறையின் மூலமாக பயிற்சியை எடுத்துக்கொண்டு திரைப்படத்திற்கு வரும்பொழுது கேமரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தா அவங்களுக்கு பயம் வருமா அப்படின்னா பயமே வந்தது கிடையாதான். ஆரம்பத்திலிருந்தே அறிமுக காலகட்டத்திலிருந்தே அவங்களுக்கு இப்போ வர பயமே கிடையாதான். கேமராவை நண்பன் மூலமாகத்தான் பார்ப்பாங்களாம். அது ஒரு நண்பன் அப்படின்ற ரீதியில் வந்து அதில் தன்னுடைய நடிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவாங்களாம். அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் கூட அவங்கள வந்து திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஏதாவது ஸ்டூடியோவுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எந்த ஒரு ஸ்டூடியோவுக்கும் போய் பார்த்ததில்லை அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு வந்து திரையுலக வாழ்க்கையில் வந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நடிகையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும், தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு அவங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தான் தான் ஒரு இயக்குனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திரையுலகிலே இருந்தது மாத்திரமல்ல, சாதித்தது மாத்திரமல்ல, நல்ல ஒரு சிறந்த மனிதராகவும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. யாரு கூடயும் ரொம்ப அன்பா பழகுவாங்க. திரையுலகமாக இருந்தாலும் சரி, வெளி நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாருடனும் அன்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம். அவருடைய கூட பிறந்தவங்களே திரையுலக பின்னணியில் அவங்களுடைய பங்களிப்பும் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கலை குடும்பம் அவங்களுடைய குடும்பம். அவங்க தாத்தாவினுடைய அந்த எழுத்தும் ஆற்றல், நாடகத்துக்கு கதை எழுதும் ஆற்றல் என்பது அவங்களுடைய குடும்பத்தினூடாக பயணித்ததுனால இவங்களுக்கும் அந்த திறமை என்பது
நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாள் வந்து சின்ன திரையில் நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் 2024ஆம் ஆண்டு ரொம்ப நாளுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு அவங்களுடைய ஒரு ஆல்பம், ஒரு பாடலுக்கான ஆல்பத்தில் அவங்க வந்து நடிச்சிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மாலினி ஃபொன்சேகா அவர்களுடைய உடல்நிலையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்ட ரீதியிலே 8 வருடங்கள் 9 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்பது இனம் காணப்பட்டிருக்கிறது. இருந்தாலுமே அந்த மனம் தளராமல் அது நிறைய விடயங்களை அந்த காலகட்டத்திலையுமே அவங்க சாதிச்சிருக்காங்க. இப்போது அண்மையில் கூட ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய இறப்புக்கு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் பல இலங்கை கலைஞர்கள், முன்னணி கலைஞர்கள் பங்கேற்று அவர்களை பார்த்த ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு இருந்தது. அவர்களை ஒரே இடத்திலே, தன்னுடைய குடும்பத்தை ஒரே இடத்திலே பார்த்த ஒரு மகிழ்ச்சி, திரை குடும்பத்தை, அந்த மகிழ்ச்சி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்த பல காட்சிகளை நாங்கள் ஊடகத்தினூடாகவும் வலைத்தளங்களினூடாகவும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு மாலினி ஃபொன்சேகா அவர்களை பார்க்கும்பொழுது எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. Who is more naughty? தாயாரா பொண்ணா? கீழே பொண்ணு அட்டாக் சொல்றா, மாடியில தாயார் அட்டாக் சொல்றா, வானத்துல விதி அட்டாக் சொல்லிச்சு. முனவா ದಯವಿಟ್ಟು ಉತ್ತರ ಬಲೆಯದ್ದೇ ಏನವದ பிளைன்ல ஒரு இன்ஜின் கோளாறா போச்சு. எப்படியாவது பத்திரமா ஜனங்களை கீழே இறக்கணுமேன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அனே தெய்யனே. அப்போ திடீர்னு வானத்துல ஒரு வானவில்ல பார்த்தேன். எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதை எப்பவும் மறக்கவே மாட்டீங்களா? எப்படி மறக்க முடியும்? நான் விமானியா சேர்ந்த புதுசுல சிங்கள குயிலான உன்னை காதலிச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் அடடா, வானவில்லில் இருந்து ஒரு வனதேவதை மாதிரி நீ வந்த. மாலினி, உயிர் ஓவியமா என் கண் முன்னால நடமாடிக்கிட்டு இருந்த நீ இப்போ மறந்து போனது ஞாபகம் வந்துட்டா கிடைச்சிடும். ஆனா இறந்து போனது. மாலினி ஃபொன்சேகா அவர்கள் சிறந்த ஒரு நடிகை என்பதை விட நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அவருடைய கலை பயணத்திலே இயக்குனராக இருக்கும் பொழுது பல நடிகர்களை அறிமுகம் செய்த காலகட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. பல திரைப்படங்களை எடுத்தும் வெற்றியும் கொண்டாடி இருக்கிறார். 150 திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 50 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய கலை பயணத்தையும் மேற்கொண்டிருக்கிறாங்க. திரையுலகம் மாத்திரமல்ல, நாடகத்துறை எல்லாவற்றிலும் சேர்த்து தான். அப்போது இவனுடைய கலை பயணம் என்பது மிகுந்த அளவு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இலங்கை சினிமா துறையிலே இருந்தது என்பது ஒரு முக்கியமான விடயம். இந்த காலகட்டத்தில் 2025 மே 24ஆம் தேதி மாலினி ஃபொன்சேகா அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்தது. மிகுந்த வேதனைக்குரிய விடயமாக
அவர்களுடைய ரசிகர்கள் பார்த்த ஒரு தினமாக அது இருந்தது. இருந்தாலும் அவர் சினிமாவில் சாதித்த அந்த நிகழ்வு இன்றளவும் அனைவருடைய மனதிலும் காலம் காலமாக இருக்கும் என்பது உண்மையான விடயம். மாலினி பொன்சேகா அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணித்தோம் என்ற ஒரு திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.